அன்பான மாணவர்களே, இயலெண்கள் என்பது இயல்பாக எண்ணக்கூடிய எண்கள் மற்றும் எண்ணும் எண்கள் அல்லது இயலெண்கள் எனப்படுகிறது. இதனுடைய குறியீடு n set bracket 1, 2, 3 up to set bracket. அதேபோன்று முழு எண்கள் என்பது இயலெண்களுடன் பூஜ்ஜியத்தை சேர்க்கும்போது கிடைக்கும் எண்களின் தொகுப்பு முழு எண்கள் எனப்படுகிறது. இதனுடைய குறியீடு w set bracket 0, 1, 2, 3, 4 up to set bracket. அதேபோன்று முழுக்கள் எண்கள் எனப்படுவது மிகை எண்கள், குறை எண்கள் மற்றும் பூஜ்ஜியம் கொண்ட எண்களின் தொகுப்பு முழுக்கள் என்கிறோம். இதனுடைய குறியீடு செகலான் நம்பர்ஸ் z set bracket -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4 up to set bracket. இதனுடைய எண் கூட நம்ம பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக நமக்கு புரியும். இங்கு எண்கோட்டில் நாம் பார்த்தோம்னா நடுவில் இருக்கிறது பூஜ்ஜியம். இதை பற்றி நாம் சொன்னோம்னா மிகை எண்ணும் அல்ல, குறை எண்ணும் அல்ல என்று சொல்லலாம். அதே மாதிரி பூஜ்ஜியத்துக்கு இடதுபுறமாக இருக்கிறது குறை எண்கள், அதாவது மைனஸ் எண்கள் என்று சொல்லுவோம். அதே மாதிரி பூஜ்ஜியத்துக்கு வலப்புறமாக இருக்கக்கூடிய எண்கள் மிகை எண்கள், அதாவது ப்ளஸ் நம்பர்ஸ் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு மிகை முழுவும் பூஜ்ஜியம் மற்றும் குறை எண்களை விட பெரியதாக இருக்கும். அதேபோன்று ஒவ்வொரு குறை முழுவும் பூஜ்ஜியம் மற்றும் மிகை எண்களை விட சிறியதாக இருக்கும். முழுக்களின் கூட்டல் விதி 1. ஒரே குறியுடைய இரு முழுக்களை கூட்ட அவ்விரு எண்களை கூட்டி அதே குறியை இட வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக நம்ம கூட்டினோம்னா +10 மற்றும் +15 இதனுடைய கூடுதல் பார்த்தோம்னா +25. அதே போன்று -15 ப்ளஸ் -8 இதனுடைய கூடுதல் -23 என்றே சொல்ல வேண்டும். குறியில்லாத முழுக்கள் மிகை முழுக்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். முழுக்களின் கூட்டலில் விதி 2 என்னன்னு பார்த்தோம்னா, வெவ்வேறு குறியுடைய இரு முழுக்களை கூட்ட அவ்விரு எண்களின் வித்தியாசம் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பிறகு பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். உதாரணத்துக்கு +10 மற்றும் -20 என்று எடுத்துக்கொண்டோம்னா, இப்போ பெரிய எண்ணோட குறி -20, அப்போ ரெண்டையும் கழிச்சோம்னா 10, அப்போ -10ன்ற குறி -10ன்ற விடையை நாம் போட வேண்டும். முழுக்களோட பெருக்கல் மற்றும் வகுத்தல் இதை பற்றி பார்த்தோம்னா, மிகையையும் பெருக்குனா நமக்கு மிகை கிடைக்கும். இதை ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் +ன்னு சொல்லுவோம். இதை ஷார்ட்கட்டாக நாம் என்ன சொல்லுவோம், ஒரே குறியுடைய எண்களை பெருக்கினால் அதே குறியை போட வேண்டும். அதனுடைய பெருக்கிய நம்பரை நம்ம எழுதணும். இதே போன்று தான் வகுத்தலுக்கும் மிகையையும் வகுத்தால் நமக்கு கிடைக்கிறது மிகை தான். அப்போ ஒரே குறியுடைய எண்களை வகுத்தால் அதே குறியை போட வேண்டும். எண்களுடைய வகுத்தல் பலனை எழுத வேண்டும். இதே போன்று குறை எண்ணையும் நம்ம பெருக்கணும்னா வரக்கூடிய விடை மிகை எண்ணாக தான் இருக்கும். அதே போன்று குறை எண்ணையும் வகுத்தோம்னா நமக்கு வரக்கூடிய விடை மிகை எண்ணாக தான் இருக்கும். அதே போன்று வெவ்வேறு குறியுடைய எண்களை நாம் பெருக்கணும்னா நமக்கு குறைன்னு கிடைக்கும். அதே மாதிரி வெவ்வேறு குறியுடைய எண்களை வகுத்தாலும் நமக்கு குறை எண்கள் தான் கிடைக்கும். இப்போ முதல் பயிற்சி வினா பார்த்தீங்கன்னா -10ஐயும் +7ஐயும் நம்ம கூட்டணும். அப்போ வெவ்வேறு குறியுடைய எண்கள், அப்போ -10 பெரிய நம்பராக இருக்கிறதுனால ரெண்டையும் கழித்து -3ன்ற விடைய ரெண்டாவது ஆப்ஷனை நம்ம டிக் பண்ணோம். இப்போ ரெண்டாவது கணக்கில் பார்த்தீங்கன்னா -8 +10 +-2ன்னு இருக்குது. அப்போ 2 மைனஸ் இருக்கிறதுனால ஒரே குறியுடைய எண்கள், அதனுடைய ஆன்சர் -10 வரும். ஏற்கனவே ஒரு +10 இருக்கிறதுனால ரெண்டையும் கழிச்சா நமக்கு 0ன்ற ஆன்சரை நம்ம டிக் பண்ணணும்.